வெல்கம் டு பிஎஸ் ஆஃப் ஏனிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி டெக்கத்தலான் அப்படிங்கிற அப்படியே ஒரு ஹாட் அப்டேட் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. பட் இந்த வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்னால் வந்து நான் டீமுக்குலாம் நான் பெருசாக எதுவுமே நான் க்ளோசிங் ஸ்டேஜ் பற்றி நான் எதுவும் சொல்லலை. பட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க என்கிட்ட கேட்ட சஜஷனுக்கு வந்து நான் 10 நாளுக்கு முன்னாடியே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுங்கிற விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் 10 நாளுக்கு முன்னாடியிலேருந்து நான் வீடியோ போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி என்னால் முடியாமல் இன்றைக்கி தான் என்னால் வந்து வீடியோவே போட முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ போடுறேன். இது யாருக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு கீழே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அலர்ட் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து ரியல் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்டு இவர் யார் மூலியமாக சொல்கிறது, ஜஸ்ட் வந்து லிங்க் மட்டும் கொடுத்துட்டு அவங்க போய்ட்டுவாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மினிமம் போட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அமௌண்ட் வருமோ சரி நம்ம எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் அவங்களாவே இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் ஆப் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குதா, க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குதா அப்படிங்கிறது எதுவுமே, ப்ரமோஷன் ஸ்டேஜில் இருக்குதாங்கிறது எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகாமல் பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸ்க்காக தான் நான் இப்போ வந்து வீடியோவே போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் க்ளோசிங் ஸ்டேஜ் தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு கூட விட்ராவல் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன ஸ்கேம்லாம் இதில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஆப் வந்து எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ராடக்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ஆஃபர்ஸ் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. 3500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ்லேயே வந்து 17,500 தரதா அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டை 2 நாளில் எடுக்கிற மாதிரி ரெக்கவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து கீழே போட்டிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், அடுத்து ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். பட் நமக்கு காமெடியாக இருக்குது. ஆனால் இது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து 7,700 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு 7,700 தந்து அதுக்கப்புறம் டோட்டலாக 10 நாளைக்கு 77,000 வர மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிளான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 17,000 அடுத்த நாளைக்கு 17,000 உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் 17,000 10 நாளைக்கு எடுத்துகிட்டு மொத்தமாக 1,70,000 எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்துலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பாவமாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப் வந்து இந்த அளவுக்கு ஹெவியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே ஆப் வந்து விட்ராவலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ விட்ராவல் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் இல்லை தெரியாதவங்க எல்லாருமே வந்து அமௌண்ட் இதில் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே கடன் வாங்கி புரட்டி எப்படியோ போட்டுருவாங்க. ஆனால் அடுத்த நாள்லேருந்து விட்ராவலே வராது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆப்புடைய மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விட்ராவல் கார்டு அப்படின்னு ஒன்று வாங்கினா உங்களுக்கு விட்ராவல். ஏன்னா எங்கள் கம்பெனி வந்து பேங்க் வந்து நாங்கள் அதிகமான மெம்பர்ஸ் எங்கள் கம்பெனியில் வந்துட்டனால இந்த இந்தியாவில் உள்ள பேங்க் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு செயல்திறன் கிடையாது. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதை அவங்களால வந்து அந்த பேங்க்கால் அந்தளவுக்கு செயல்திறன் கிடையாது. அதனால் நாங்கள் வெளிநாட்டு பேங்க்கோட என்ன பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் விட்ராவல் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் வந்து அதாவது ஒரு 100 பேர் ஏமாந்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு, அதில் 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ விட்ராவல் கார்டு வாங்கினா தான் விட்ராவல் வருமோ அப்படிங்கிற விஷயத்தை நம்பி விட்ராவல் கார்டு வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணமும் போயிடும். அவங்களால என்ன செய்ய முடியாது, விட்ராவல் கார்டு வாங்கினதுக்கப்புறமும் அந்த அவங்களுக்கு பணம் வராது. சேர்த்து ஆல்ரெடி அமௌண்ட்டு லாஸ் ஆனது இல்லாமல் விட்ராவல் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு 6,000லேருந்து 20,000க்குள்ளே அவங்க எப்படியும் கறந்துருவாங்க அமௌண்ட்டு. ஸோ இது போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 50% பீப்புள் வந்து கார்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வாங்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஆப்பில் ஜாயின் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு குரூப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க மேனேஜர். நெக்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டி குரூப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப் 2யுமே வந்து சேட்டிங் குரூப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க மட்டும் தான் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விட்ராவல் கார்டு வந்து ஒரு சிலர் வாங்கின மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு விட்ரா வந்த மாதிரியும் அவங்க போட்ட அமௌண்ட்டை ஒரே நாளில் எடுத்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மீதி இருக்கிறதுல ஒரு 25% பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, விட்ராவல் கார்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 25% பீப்புள் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டே அமௌண்ட் வரல, நம்ம இந்த அமௌண்ட்டை எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப் பற்றின டீட்டெயிலாம் ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆப் வந்து எப்போவோ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வந்த புதுசுலேயே வந்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியே ஆப் வந்தது அவங்களுக்கு தெரியும். ஆஹா நம்ம லாஸ்ட் டைமில் தான் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். ஓகேவா? க்ளோசிங்க்கு முன்னாடி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் இது அந்த மேனேஜருக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னை இந்த கம்பெனி ஏமாத்திருச்சு, நம்ப வச்சு என்னை இந்த கம்பெனி ஏமாற்றிட்டாங்க, எனக்கு இத்தனை கோடி ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை போடுவாங்க. நான் அந்த கம்பெனி நம்ம எல்லா ப்ராடக்ட்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு இவ்வளோ கோடி, எனக்கு 10 கோடி 100 கோடி இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் வந்து என்னால் தான் நீங்களும் லாஸ் ஆகிட்டீங்க, உங்கள் அமௌண்ட்டை நான் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிங்க்கை அந்த குரூப்பில் போடுவாங்க. அப்போ மீதி இருக்க 25% பீப்புளுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆஹா நம்ம லாஸ்ட் டைமில் ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணனால தான் நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, இந்த ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி இன்னும் எப்படியும் ஒரு ஆப்லாம் 6 மாதம் 7 மாதம் போகிறது தானே,
அப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி நம்ம போட்ட அமௌண்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி போட்டு போட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம், லாஸ் ரெக்கவர் பண்ணலாம்னு தோண வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட்டில் ஒரு 10 டேஸ் ஆனால் எடுத்தோடனே போட மாட்டாங்கல்ல, ஒரு 10 டேஸ் வந்து பார்ப்பாங்க, மீண்டும் தான் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே அதே மாதிரி நார்மலாக ஒரு ஆப் மாதிரி வந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு நம்ம சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஹையாக போடலாம்னா ஹையாக போடுவாங்க. இன்னொரு 5-6 நாளில் அந்த ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு சுத்தமாக போயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் அலர்ட் கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ஸ்கேம் அலர்ட் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அலர்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போகிறோம், ஓகேவா? ஸோ ஒரு ஆப் வந்து எப்போ க்ளோசிங் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆகுது, அதுக்கடுத்தது என்ன நடக்கும், எப்படி வந்து க்ளோசிங் ஸ்டேஜ்லாம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம், அதாவது ஒரு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே நம்ம என்ன செஞ்சுருவோம், இது வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆக போகுது அப்படிங்கிறத நாம் வந்து நமக்கு அந்த ஆஃபர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுருவோம், குரூப்பில் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டே வீடியோ போட முன்னாடி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுனா நீங்கள் என்னோடய குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.